அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது 2026 பிப்ரவரி மாதத்திற்கான திரிபுஷ்கர யோகம் நாள் மற்றும் நேரங்கள் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு சில விஷயங்களை ஒரு சில நாட்களில், ஒரு சில திதிகளில், ஒரு சில நட்சத்திரத்தில் நாம் செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த நல்ல விஷயமானது மீண்டும் 3 முறை நமக்கு மறுபடியும் நடக்கும். அப்படிங்கிற பொழுது அந்த ஒரு யோகத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது. நம்முடைய சேனல்ல ஒவ்வொரு மாதமும் மைத்ரேயி முகூர்த்தம் என்னைக்கு வருது, அதே போல அபிஜித் நட்சத்திர நேரம் என்னைக்கு வருது, அதை தொடர்ந்து திரிபுஷ்கர யோகம் என்னைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பதிவேற்றம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த திரிபுஷ்கர யோகம் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. முடிஞ்சா நான் அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த நாட்களை நம்ம எக்காரணத்தை கொண்டும் தவறவிடக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாருமே யோசிக்கலாம், எங்க தங்கம் விற்கிற விலையில தங்கம் வாங்குற மாதிரி அங்க இருக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது தங்கம் வாங்குவதற்கு மட்டும் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்துவதற்காக உங்க கூட ஷேர் பண்ணலங்க. நீங்க இந்த நேரத்துல 1 கிராம் வெள்ளி வாங்கினா கூட அவ்வளோ நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும். தங்கத்தை ஈர்ப்பதில் வெள்ளிக்கு நிகரான ஒரு பொருள் கிடையாது. ஏன்னா வெள்ளி அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அம்சம். ஸோ வெள்ளியை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நிச்சயமாக தங்கம் அது மட்டும் இல்லாமல் பிளாட்டினம், இன்னும் சில முக்கியமான உலோகங்களை நம் வசம் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த செல்வ வளம் மிக்க பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கைகளில் தங்க வளையலோடு வெள்ளி வளையல்களையும் சேர்த்து போட்டுட்ருப்பாங்க. சில ஆபரணங்கள் வெள்ளியில தான் போடணும், மெட்டி வெள்ளியில தான் போடுவாங்க, தங்கத்தில் போடக்கூடாது. அதே போல் கொலுசு வெள்ளியில தான் போடணும், தங்கத்தால் அதை அணிவது நல்லது கிடையாது. சில ஆபரணங்கள் வெள்ளியில போடும்போது அது நமக்கு இன்னும் கூடுதல் பலனை பெற்றுத்தரும். வெள்ளி அரைநான் கொடி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தங்கம் நம்மிடம் சேராமல் போவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை சொர்ண தோஷம் அப்படின்னு அழைப்பாங்க. அதில் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னோரோட சாபம் ஒரு காரணம். நாம் தங்கத்தை எப்படி பராமரிக்கிறோம், அதை எப்படி நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் தங்கத்தை வெள்ளிக்கிழமைகளில் போய் அடகு வைக்காதீங்க. அது எவ்வளவு பெரிய நெருக்கடியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில் போய் ஒரு தங்கத்தை நீங்கள் அடகுல வச்சிங்கன்னா அது மீண்டும் உங்களிடம் வருவது மிக மிக கஷ்டம். ஸோ அந்த தவறை செய்யாதீங்க. பிப்ரவரி மாதத்தில் 2 நாட்கள் திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது வருதுங்க. பிப்ரவரி 24 6:53 மணி முதல் காலை 6:53 மணி முதல் 7:02 மணி வரை அந்த நேரம் திரிபுஷ்கர யோகம். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் கூட நமக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்து பிப்ரவரி 28 6:49 மணி முதல் 9:35 மணி வரை. ஸோ இது கிட்டத்தட்ட நமக்கு 2 மணி நேரத்திற்கு மேலே வருது. நீங்கள் யோசிக்கலாம், இந்த நேரம் எந்த கடையுமே திறந்திருக்காது, நம்ம எப்படி போய் வெள்ளியோ தங்கத்தையோ நம்ம வாங்குவது? இது சாத்தியமே படாத ஒரு நேரம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது தங்கம் வெள்ளி வாங்கிறத காட்டிலும் நம்ம சில விஷயங்களை செய்யாமல் இருப்பது இந்த நேரத்தில் நல்லது. ஏன்னா இந்த நேரத்தில் சில விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அல்லது கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி மீண்டும் 3 முறை நமக்கு நடக்கும். அப்படிங்கிறதால முடிந்தவரை நல்ல விஷயங்களை மட்டும் நம்ம செய்யணும். நல்ல விஷயங்கள்னால் என்ன? ஒரு நல்ல பேச்சுவார்த்தை, ஒரு மனை வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, அதை தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை, அல்லது திருமண விஷயங்களை பற்றி பேச போகிறீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையை நீங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாம். இல்லை தான தர்ம காரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இல்லை வழிபாடு, சில கோவில்களில் நான் அபிஷேகம் கொடுத்துருக்குறேன், வழிபாடு கொடுத்துருக்குறேன், இல்லை அன்னதானம் நான் செய்ய போகிறேன், அதெல்லாம் தாராளமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இப்போ கடைகள் எல்லாம் திறந்திருக்கும் பட்சத்தில் நீங்கள் தங்கமோ வெள்ளியோ இன்னும் சில விலை உயர்ந்த பொருட்களோ அல்லது பட்டு துணிகளோ நீங்கள் அந்த நேரத்தில் வாங்கலாம். இப்போது இந்த மாதம் 2 நாட்களும் ரொம்ப காலையில் வருவதால் கடை எல்லாமே 10 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ஸோ நம்ம இறை வழிபாட்டிற்கு இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி கொள்ளலாம்.
மேலும் இந்த நேரத்தில் நம்ம செய்யவே கூடாத தவறுகள், மற்றவர்களிடம் வாக்குவாதம் செய்வது, கோர்ட்டு கேஸுக்கு போவது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, அதே போல் சாதாரண செக்கப்புக்காக மருத்துவமனைக்கு போகிறது, இந்த நேரத்தில் போய் கடன் வாங்கிறது, இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதே போல் போய் நகைகளை அடமானம் வைப்பது, எதெல்லாம் நமக்கு கசப்பான அனுபவங்களை தருதோ அந்த விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக செய்யாதீங்க. ஏன்னா அதை செய்யும் பொழுது அந்த சூழல் நமக்கு மறுபடியும் அந்த நிகழ்வை விஷயத்தை செய்வதற்கு தான் நம்மை தூண்டும். ஸோ இந்த 2 நாட்கள் மற்றும் நேரங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது, இந்த 2 நாட்களிலும் நம்ம வீட்டில் ஏற்கனவே வெள்ளி பொருள் ஏதாவது இருக்கும், ஜஸ்ட் ஒரு காயின் இருக்கும், அல்லது ஒரு செயின் இருக்கும், இல்லை ஒரு மோதிரம், ஒரு டாலரு ஏதாவது இருக்கும். இப்போ நான் டெமோ பர்பஸுக்காக ஒரே ஒரு வெள்ளி நாணயம் எடுத்திருக்கிறேன். வெள்ளி நாணயம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் வெள்ளி கொலுசு இருந்தாலும் அதை நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம். மற்ற நாட்களில் செய்வதை காட்டிலும் இந்த திரிபுஷ்கர யோகத்தில் என்னால் எதுவுமே வாங்க முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வழிபாட்டை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யலாம். சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது தான் இதை நீங்கள் செய்யணும். ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு எந்த தீட்டும் இல்லாதப்ப இதை நீங்கள் தாராளமாக உங்களுடைய பூஜை அறையில் செய்யலாம். என்கிட்ட ஒரு வெள்ளி கம்மல் இருக்குது, அதை வைக்கலாமா? டாலர் செயின் இருக்குது, அதை வைக்கலாமா? இல்லை பிரேஸ்லெட் வெள்ளியில் இருக்குது, அதை வைக்கலாமா? தாராளமாக இதை நீங்கள் வைக்கலாம். இப்போது இந்த வழிபாட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதற்கு மேல் ஒரு வெற்றிலையை நீங்கள் வச்சிடுங்க. அந்த வெற்றிலையில் வெள்ளி பொருள் இல்லைங்க, என்கிட்ட வெள்ளி குங்குமச்சிமிழ் இருக்குது, அதை வச்சு நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். விளக்கு ஒன்று ஏற்றி வச்சிடுங்க. வெற்றிலை தான் அவசியம் எடுக்கணும். இதற்கு பதில் நீங்கள் செம்பருத்தி இலையோ மற்ற இலைகள் நீங்கள் எடுக்கக்கூடாது. வெற்றிலை தான் எடுத்துக்கணும். இதை வச்சுட்டு ஜஸ்ட்டு மஞ்சள் தண்ணீர் நான் எடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளி பொருளை இந்த மஞ்சள் நீரால் அபிஷேகம் செய்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இப்படி எடுத்து ஒவ்வொரு சொட்டு 27 முறை நம்ம இதை மாதிரி ஓம் சுக்கிரதேவாய நமக, ஓம் சுக்கிரதேவாய நமக, ஓம் சுக்கிரதேவாய நமக அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக, ஓம் ஸ்வர்ணலக்ஷ்மியே நமக அப்படிங்கிறத 27 முறை நீங்கள் உச்சரிக்கணும். இப்போ இன்றைக்கி செய்கிறீங்கன்னா இந்த நாள் முழுக்க இது உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும். மறுநாள் இந்த வெள்ளியை நம்ம திரும்ப வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அங்கே வச்சிடலாம். அல்லது கொலுசாக இருந்தால் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கால்களில் நீங்கள் போட்டுக்கலாம். இதுதாங்க அந்த எளிய வழிமுறை. தங்கத்தை சேர்ப்பதில் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை. இதை நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.